ஃபோனை தொடாமலே உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் யார் அனுப்பிச்சிருக்காங்கன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு தான் வாட்ஸ்அப்பில் கஸ்டம் நோட்டிஃபிகேஷன் டோன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டோனை நம்ம செட் பண்ணிக்கலாம். அது மூலமாக நம்ம ஃபோனை தொடாமலே இவங்க தான் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ யாருக்கு நீங்கள் கஸ்டம் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ண போகிறீங்களோ அந்த பர்சன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த நேமை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இங்கே நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல நோட்டிஃபிகேஷன் டோன் இருக்குது பாருங்கள், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு தேவைப்படுற டோனை நீங்கள் உங்களோட ஃபைல் மேனேஜர் வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த ஃபைல் மேனேஜர் ப்ரெஸ் பண்ணி அந்த டோனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை டிஃபால்ட் டோன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த சவுண்ட்ஸ் இந்த ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நிறைய சவுண்டு டிஃபால்ட் சவுண்ட் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் ப்ளே பண்ணி செல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஓகே கொடுத்து செல் பண்ணிக்கலாம். ஸோ வாட்ஸ்அப் மெசேஜுக்கு மட்டும் இல்லை, வாட்ஸ்அப் காலுக்குமே நீங்கள் கஸ்டம் டோனை செட் பண்ணிக்கலாம். இங்கே கால்ஸ் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அது கீழே ரிங்டோன் ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், அதை ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான டோன் நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கால் பண்ணுறப்போ நீங்கள் செட் பண்ண அந்த டோன் உங்களுக்கு கால் வரும். ஸோ டிஃபால்ட் டோனாக இல்லாமல் இந்த மாதிரி கஸ்டம் டோனாக வச்சிங்க அப்படின்னா யார் நம்மளுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறாங்கன்னு சுலபமாக கண்டுபிடித்து இந்த ஆப்ஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.